பேசுனா உங்களுக்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமை வீடியோ போடாமல் வேறு என்ன வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நாங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு, அதாவது பொங்கலுக்கு ஒரு அடுத்த நாளாக நடந்த சில விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமை ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இனி நம்மளோட பேஜில் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். அதாவது வீக்லி எல்லா நாளும் கூட வீடியோ சம்டைம்ஸ் வரலாம். அதனால் எல்லா நாளும் வீடியோவும் போடலாம். வீடியோவை நீ டெவலப் பண்ணலாம், அதாவது யூடியூப்பை டெவலப் பண்ணலாம். நான் கொஞ்சம் அப்படியே விட்டுறேன். அதுதான் என்னோடய ப்ராப்ளமே. அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீ வந்து விடாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையம் அதெல்லாம் தாண்டி தான் போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் போயிட்டு மேட்டூர் கிட்டே போனோம். அதாவது அப்பாவோட சொந்த ஊர். அங்கே குலதெய்வ கோயில் வழிபாடு, கன்னிமார் கோயில்னு சொல்லிட்டு அப்படியே அதாவது கோபிக்கிட்ட இருக்க பாரியூர் அம்மன் கோயில் அதுவும் வந்துச்சா, அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டினேன். ஆனால் உள்ளெல்லாம் போகலை, டைம் இல்லாதனால உள்ளெல்லாம் போகலை. அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஒரு பிக்சரே அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டு காருக்குள்ளே ஒரே கலாட்டாவாக இருந்துச்சு. எங்கள் அம்மா ரொம்ப நிறைய பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. போனால் பார்த்தா அப்படியே அமைதியாக இருந்தாங்க. சரி என்ன பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. மார்னிங்கே கிளம்பிட்டோம், வரும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படி ஏன் பச்சை கலர் வருது அப்படின்னா, பச்சை நிற செடிகள்லாம் காட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பச்சை கலரில் முன்னாடி வந்துச்சு. அழகாக இருந்துச்சு. ரொம்ப அந்த வயல்வெளி எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். நான் இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சோட்டா பீமில் டோலக்பூருக்குள்ளே போகும்போது இருக்கும்ல மரங்கள்லாம் அழகாக, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே இதையும் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கிளிப் எடுத்தேன். ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அது ஒரு கூடாரமாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. முன்னெல்லாம் நிறைய மரம் இருந்துச்சு. இப்போலாம் கொஞ்சம் மரங்கள்லாம் அங்கே கம்மியாயிட்டு வருது. அங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்லேயே மரங்கள்லாம் ரொம்பவே கம்மியாயிட்டு தான் வந்துட்டுருக்கு. அதாவது சின்ன வீடியோ எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில். நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் நான் ஒரு 1 வீக்காட்ட ஊரில் இருந்தேன். அந்தந்த சின்ன வீடியோஸ் எல்லாமே இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி வாங்க கோயிலில் பார்க்கலாம். ஓகே. கோயில் கொஞ்சம் கூட்டமாக இருந்தனால உள்ளே போய் வீடியோ எடுக்கல. இன்னொரு வீடியோ செப்பரேட்டாகவே நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது எந்தெந்த கிழமை பூஜை நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போடுறேன். அப்படியே எங்கள் அண்ணனோட அலப்பறையும் பாருங்கள். கேர்ள் ஃப்ரெண்டா? சிஸ்டர் ஒரு கூட வந்து முடிச்சு இழுத்து எங்கள் அண்ணா அதை சொல்லும்போது எனக்கு ரொம்பவுமே காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம். அங்கே வீட்டு வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கா, வீடு கட்டிகிட்டு இருக்கனால, அதனால் வெளியவே வச்சு ஒரு சின்ன அடுப்பு வச்சு அப்படியே இயற்கையாக உட்காந்து ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்ருந்தோம். வீட்டு வேலையெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. என் உடன்பிறப்போட அடுத்த சாகசத்தை பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், அதாவது ஸ்பீக்கர் எங்கள் வீட்டு பக்கமாக ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு, அதை கேளுங்க. அதனால் என் அண்ணா வந்து மேலே ஏறி அதை திருப்பிடலாம் அப்படின்ட்டு போனாங்க. அப்புறம் எங்கள் அம்மா திட்டின உடனேயும் கீழே இறங்கிட்டாங்க. நான் மேலே ஏறிட்டு இருக்கும்போது ஃபோன் கையில் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல. இறங்கி வரும்போது தான் வீடியோ எடுக்க முடியும். எங்கே வந்திருக்கிறோம்? உங்களுக்கு இழந்த பழம் தெரிகிறதா? இங்கே நிற்கிறது. நான் எங்கள் அண்ணாலாம் காடாக சுற்றிட்டு இழந்தப்பழம்லாம் பொறுக்கிட்டு ரொம்பவுமே ஜாலியாக போச்சு. அப்புறம் மலம் சீத்தாப்பழம் பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. ரொம்பவுமே பெருசாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நான் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். அதாவது ராசிபலன் வீடியோவாவது போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் குழுக்களாக போட்டு நான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அமௌண்ட்டாவோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து கிவ் அவே மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.